அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அன்னை தமிழை வணங்கி தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர் கவின்கலை வேந்தர் சிவத்தமிழ் சீராளர் நம் மதிப்பிற்குரிய திரு சத்யநாராயண ராஜபாலகுரு அவர்களுக்கும், தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் துணைத் தலைவர் பாரதி கண்ட புதுமை பெண் மதிப்புறு முனைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும், இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய எங்களுடைய மூத்த தமிழ் ஆளுமை மதிப்பிற்குரிய நல்லாசிரியர் விருதுக்கு சொந்தக்காரர் வாழ்நாள் சாதனையாளர் அழகுராஜா ஐயா அவர்களுக்கும், மற்றும் இணைப்பில் இருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் தமிழ் ஆளுமைகளுக்கும் என் பணிவான வரவேற்பினை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த இணைப்பினை வலையொலி வழியாக கண்டு கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் இனியும் காண காத்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் பணிவான வரவேற்பு. மதுரை காஞ்சி வெகு நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொடர்கிறேன். பாகம் 16. இதுவரைக்கும் என்ன நடந்ததுன்னு, ஏன்னா இப்ப நிறைய நாள் இடைவெளி விட்டதுனால நீங்க மறந்திருப்பீங்களா அப்படின்னு ஒரு சந்தேகத்துல நான் ஒரு சின்ன முன்னோட்டம் எப்பொழுதும் கொடுப்பது போல கொடுத்து விட்டு நாம் இன்றைய பகுதிக்குள் செல்வோம். மதுரை காஞ்சி நெடுஞ்செழியனுக்கு இந்த நடப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, நிலையாமை தத்துவத்தை மாங்குடி மருதனார் அவர்கள் விளக்கும் விதமாக இந்த நூல் அமைக்கப்பட்டுள்ளது. இயற்கை வளத்தை பற்றியும் செயற்கை செழிப்பு நிலையை பற்றியும் பொய்யறியாத வாய்மொழி மாந்தர்களை பற்றியும் நெடுஞ்செழியனுடைய சிறப்பை துவங்கிய நம் புலவர் குற்றால மலை போரில் அவன் வென்ற காட்சியை நம் கண்முன்னே நிறுத்தினார். 4 வகை படைகள் அவர்கள் கொண்டிருந்த வலிமை, அதை பற்றியும் படைத்திறமையை நெடுஞ்செழியன் எப்படி நடத்தி சென்றான் என்ற போர் திறமை பற்றியும், அவர்களின் நாட்டை வென்றதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கே எப்படி திருப்பிக் கொடுத்தான் என்றும் கூறினார். மன்னர்க்கெல்லாம் மன்னனாக நம் நெடுஞ்செழியன் எப்படி விளங்கினான் என்பதையும், மன்னர்கள் அனைவருமே வழி வழியாக அவனது ஆணைக்கு கட்டுப்பட்டு எப்படி நடந்தார்கள், அப்படி அரசருக்கு அரசராக அவன் எப்படி திகழ்ந்தான் என்பதை பார்த்தோம். கடல் வளம் மிகுந்த சாலியூரை எப்படி கை கொண்டான் என்பதை பற்றியும், அங்கே வெற்றி ஒலிகள், குரவை ஒலிகள், பிற நடன ஓசைகள், தழுவு ஆட்டம் இப்படியெல்லாம் அதிகப்படியாக இருந்த ஊரின் சிறப்பை கண்டோம். வந்தோருக்கெல்லாம் வாரி வழங்கிய தன்மை, வள்ளல் தன்மை, பொருணருக்கு யானை, வந்தோர்க்கெல்லாம் பரிசுகள், தேர், யானைன்னு எல்லாத்தையும் அள்ளி அள்ளி நம் பாண்டியன் கொடுத்திருக்கிறான். முதுவெள்ளிலை இன்றைய காலகட்டத்தில் நாம் தூத்துக்குடி என்று அழைக்கக்கூடிய ஊர், அந்த ஊரை எப்படி வெற்றி கொண்டான், அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிறப்புகளை எல்லாம் பார்த்தோம். அந்த முதுவெள்ளிலையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இவனுடைய ஏவலுக்கு கீழே நடப்பதற்கு காத்திருந்து எப்படி அவனை தலைமேல் கொண்டு ஆடினார்கள், அதையெல்லாம் பார்த்தோம். அடுத்ததாக இவனுடைய பெயர், நெடுஞ்செழியன் பெயருக்கு அடைமொழியாக திகழக்கூடிய தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் என்பதே நம் பாண்டியனின் பெயர் இல்லையா? அந்த தலையாலங்கானத்துல எப்படி பகைவர்களை வென்றான் அப்படியும் பார்த்தோம். அடுத்ததாக கொற்கை மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றிய தன்மை. பாண்டியனிடம் ஒன்னே ஒண்ணுதான், வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுங்கிற மாதிரி நட்பு கொண்டவரிடம் அவர்கள் குடியை உயர்வடையச் செய்வான், பகை கொண்டவரை தூரோடு பெயர்த்து எறிவான், அவ்வளவுதாங்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டாரு. தென்பரத மக்கள் எல்லாம் அவர்களே வீரத்திற்கு பேர் போனவர்கள், அவர்கள் நம் நெடுஞ்செழியனை போர் யானையாக எப்படி பார்த்தார்கள் அப்படின்னு பார்த்தோம். பகைவரது நாட்டையெல்லாம் வெற்றி கொள்ளும் பொழுது, அந்த அடிச்சு துவம்சம் பண்ணும் பொழுது அந்த தேசம் எப்படி பாழ்பட்டதுன்னு புலவர் வருத்தப்பட்டு எழுதினாரு. நாடெல்லாம் சுடுகாடாகி போனது அப்படின்லாம் எழுதியிருந்தார். பகைவரை அடக்கி அவர்களை அறநெறியில் நிறுத்தினான் நம் பாண்டியன். சும்மா ஒண்ணும் போனேன், அடிச்சு திரும்பி வந்துட்டேன், எல்லாத்தையும் கைப்பற்றி வந்தேன் என்று அல்லாமல் அவர்களை நல்ல வழியில், அற வழியில் நிறுத்தி அவர்களை வாழ வைத்திருக்கிறான் நம் நெடுஞ்செழியன். முதுபொழில் முற்றுகை நிகழ்ந்த கதை. செழியனை புலவர் வாழ்த்திய பெருமை. பிறை நிலா வளர்வது போல் உன் வெற்றி முகம் மென்மேலும் வளரட்டும், முழு நிலா தேய்வது போல் உன் பகைவரெல்லாம் தேய்ந்து அழியட்டும்னு சொன்னார். அவனை வாழ்த்தி நிலையாமையை அறிவுறுத்த தொடங்கி, உன்னை பணிந்து பணியாமல் உலகில் இருந்த மன்னவர்களெல்லாம் பலர், அதுக்கு எப்படி சொல்றாருன்னா, உன்னிடம் தோற்று ஓடிய மன்னவர்கள் இந்த ஆற்றுக்கரையில் இருக்கும் இல்லையா மணல், அதனினும் மேலானவர்கள். அப்போ நம்ம பாண்டியனுடைய சிறப்பை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 5 நிலம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அதனுடைய இயல்பு. மதுரை மாநகர் எங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது, அந்த மதுரை மாநகரத்தில் 5 வளமும் அந்த நல்ல நாட்டுக்கு நடுவில் இந்த பாண்டிய நாடு எப்படி அமைதியுடனும் ஒருங்கிணைந்த நாடாக அழகோடு விளங்கியதுன்னு பார்த்தோம். பெரும் பாணரெல்லாம் இருக்கக்கூடிய வீதிகள், அதன் அழகு, அங்கே அகழியும் மதிலும் மாடங்களும் எப்படி ஓங்கி நின்றது, அங்கே கொடிகளெல்லாம் வானத்தையே மேகத்தையே மறைக்கக்கூடிய விதமாக பல கொடிகளெல்லாம் அங்கே ஏற்றப்பட்டிருந்ததுன்னு பார்த்தோம்.
அந்த மதுரை தெருவில் நம்ம நாளங்காடி, அல்லங்காடின்னு நம்ம இந்த மதுரை காஞ்சியில தான் குறிப்பிட்டபடி இத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பகல் நேரத்தில் முழுக்க ஒரு சில வியாபாரங்கள் நடக்கும்னா, இரவு முழுக்க வேறு வியாபாரங்கள் அப்படி. அப்படி மதுரை தெருவில் பறந்த கொடிகளைப் பற்றியும், அங்கே வென்று திரும்பி வந்த வீரர்களின் அந்த படைகளின் இயக்கம், நாளங்காடியில் பூ முதலிய அதாவது வாசனை தரக்கூடிய சுண்ணப்பொடி, பலகாரங்கள் இதெல்லாம் அந்த தெரு வீதியில் எப்படி விற்கப்பட்டது? அந்த பண்டங்கள் விற்பவர்கள் யார் யார்? முதுபெண்டிர், மயில் போல் நடக்கக்கூடிய மடமொழியோர், இப்படி மகளிரும் மைந்தரும் அழகழகாக தன்னை ஒப்பனை செய்து கொண்டு அந்த தெருக்களில் உரையாடி திளைத்த காட்சி எல்லாம் முடிஞ்சதுங்க. கழுநீர் ஆடுதல் பார்த்தோம். 7ஆம் நாளில் தீர்த்த நீரில் ஆடுதல். அதாவது ஒரு பகைவரை வென்று வரும்பொழுது அந்த வேல், வாள், ஈட்டி அதெல்லாம் இரத்தக்கறை இருக்கும் இல்லையா? அதை நன்றாக கழுவி இவர்கள் கொண்டாடும் வெற்றியை கொண்டாடும் நாள். செல்வர்கள் எல்லாம் எப்படி செல்வச் செழிப்போடு அவர்களுடைய ஆடை அலங்காரத்தோடு நகைகளோடு வலம் வந்தார்கள். பெருஞ்செல்வரோட வீட்டு மாடியில நிலா முற்றத்தில் அங்கே பொன்னணி அணிந்து பொற்சிலம்பு காலில் பூண்டு அந்த பெண்களெல்லாம் எப்படி உலவிக் கொண்டிருந்தார்கள் அந்த அழகச் சொன்னாரு. அந்தி விழா வாடாத மலர்களையும் இறைவனுக்கு படைக்கக்கூடிய வேள்வி பொருட்களையும் இமையாத கண்ணுடைய அச்சம் பொருந்திய முருகனுக்கு அவர்கள் படைத்த விதத்தையும் பார்த்தோம். இது மட்டும் இல்ல, நம்ம முருகரையும் மற்ற தெய்வங்களையும் மட்டும்தான் வணங்குறாங்களா? இல்லங்க, அங்க பல விடயங்கள் இருக்கு. பௌத்த பள்ளி, அந்தணர் பள்ளி, அமணப் பள்ளின்னு அறம் கூறும் அவையும் அங்கே நிறைந்து காட்சியளித்தது மதுரையில். அச்சமோ அவலமோ ஆர்வமோ எதுவுமே இல்லாமல், தனக்கு எனக்கு வேண்டியவன் வேண்டாதவன் அப்படி எதுவுமே இல்லாமல், சினமோ மகிழ்ச்சியோ இல்லாமல் தராசு கோல் போல் செம்மையாக திறமாக எப்படி இருந்தார்கள், அறநெறி சார்ந்து விளங்கினார்கள்னு பார்த்தோம். காவிதி மாக்கள்னு ஒரு சொல்லாடல் கடந்து வந்தோம். உழவர் பெருமக்களைத்தான் காவிதி மாக்கள். அவர்களும் அறத்தோடு நேர்மையோடு நின்றார்கள் அப்படிங்கிறதுக்காக அவர்களையும் நீதி வழங்குவதற்கும் மன்னன் அழைத்திருக்கிறான். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெயர்தான் காவிதி. பண்டங்கள் விற்கக்கூடிய வணிகர்கள் எப்படி இருந்தாங்க? கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சுருட்டிட்டு போகல. அறநெறி தவறாமல் நல்ல நெறியில் நல்ல வழியில் நடந்து கொண்டார்கள். நாற்பெருங்குழுன்னு ஒண்ணு அமைச்சிருக்காங்க மதுரையில. நாலா வகையான பல்வேறுபட்ட மொழிகளை பேசக்கூடிய மக்களின் கருத்துக்களை மன்னனுக்கு எப்படி அவனுக்கு தெரிந்த மொழியில் அவனுக்கு புரியுமாறு மொழிபெயர்த்து அறிவிக்கக்கூடிய குழுதான் இந்த நான்மொழி கோசல் இருக்கக்கூடிய நாற்பெருங்குழு பார்த்தோம். பல்வேறு தொழிலாளர்கள் இருந்தாங்க. அப்படி நிறைய பேர் அங்க கூடி ஒருத்தரோட ஒருத்தர் மகிழ்ச்சியா பேசும் பொழுது அங்கே ஏற்படக்கூடிய ஆரவாரம் பத்தி பார்த்தோம். எப்பேற்பட்ட உணவு வகைகள்லாம் இருந்தது. அப்பம், ஆப்பம், பலகாரம், இட்லி, தோசை ஏகப்பட்ட விஷயம். அந்திக்கடையில் எழக்கூடிய ஓசை. அந்த வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், எப்பா எனக்கு இந்த பணியாரத்தை கொடு, அந்த பலகாரத்தை கொடுன்னு மக்களுடைய ஓசை. என் கடையில வாங்கிக்கோங்க, நான் குறைந்த விலைக்கு தரேன் அவர்கள் கூவும் ஓசை. வீதி வீதியாக வீடு வீடாக சென்று அவர்கள் விற்கும் ஒலின்னு எல்லா ஓசையும் மகிழ்ச்சிகரமா கேக்குதாமா. இரவு காலம் வந்துவிட்டது. நில ஒளியும் வந்தது. என்ன செய்தார்கள்? பெண்கள் எல்லாம் தன் துணையோடு இன்பமாக துய்த்தார்கள். இல்லத்தரசிகள் தன்னை அழகுபடுத்திக் கொண்டு வீட்டில் விளக்கேற்றி தன் கணவருக்காய் காத்திருந்தார்களாம். குலமகளிர் என்ன செய்தார்கள்? பரத்தையரது வாழ்க்கை இதையெல்லாம் கண்டு வந்தோம். ஓண நாள் திருவிழா மிகச் சிறப்பாக நாம் போன பகுதியில் பார்த்தோம். அந்த நாளில் வீரர்கள் எல்லாம் எப்படி மகிழ்ச்சியோடு திரிந்தார்கள். மக்களை பெற்ற மகளிர், அதாவது பிள்ளை பெற்ற பெண்கள் குளத்தில் நீராடி அவர்கள் எப்படி பிற மகளிரோடு மகிழ்ச்சியாக ஆடல் பாடலில் திகழ்ந்தார்கள்னு பார்த்தோம். சூழ் மகளிர் கடவுளுக்கு எப்படி தன்னுடைய மலர்கள் கடவுளுக்கு இறைவனுக்கு படையலாக கொடுத்த காட்சி கண்டோம். வேலன் வெறியாட்டம், அங்கே வேலனை வழிபடக்கூடிய குரவை கூத்து, இப்படி பல விஷயம் நடந்து போச்சுங்க. சொல்றதுக்கே நமக்கு சோர்ந்து போயிட்டோம். அப்ப நினைச்சு பாருங்க. அங்க இரவின் முதல் சாம நிகழ்வுகள் இனிதே நிறைவடைந்தது. இதைத்தான் நாம் போன பகுதியில் நிறைவு செய்தேன். குரவை ஒலி, தழுவு ஆட்டம், வெறியாட்டம், அதாவது சொற்பொழிவு, பாட்டு, ஆட்டம் அப்படின்னு எங்க பார்த்தாலும் ஆரவார ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கிறது. வெற்றிகரமாக இங்கே முதல் யாமம் நிறைவடைந்தது. யாமம் 1 கழிந்தது. அந்த யாமம்ங்கிறதுக்கு என்ன நேர காப்பு சொல்றாங்க? 6லிருந்து 8 மணி வரை இரவு. பாத்துக்கோங்க, நம்ம எல்லாம் பல பேரு நம்ம நேரம் கழிந்து தூங்கும் பொழுது பல யாமம் கழிந்துதான் தூங்கவே போறோம் போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டேன். 2ஆம் சாமத்தில் நகர் எப்படி இருந்தது பார்க்கலாம் வாங்க. பணிலம் கலியவிந்து அடங்க கால் சாய்த்து நொடைனவில் நெடுங்கடை அடைத்து மடமதர் ஒள்ளிளை மகளிர் பள்ளி அயர நல்வரீரால் புரையும் மெல்லடை அயிருறுப்பு
உற்ற ஆடமை விசயம் கவவோடு பிடித்த வகையமை மோதகம் தீஞ்சேற்று கூவியர் தூங்குவனர் உறங்க விழவின் ஆடும் வயிரியர் மடிய பாடான்று அவிந்த பனிக்கடல் புரைய பாயல் வளர்வோர் கண் இனிது மடுப்ப பானாள் கொண்ட கங்குல் இடையது பானாள் கொண்ட கங்குல் இடையது. அந்த இரவு காட்சி பணிலம் கலியவிந்து அடங்க அந்த சங்குகள் எல்லாம் ஆரவாரம் எல்லாம் அடங்கி கிடக்க கால் சாய்த்து நொடை நவில் நெடுங்கடை அடைத்து அந்த சட்டக்கால்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் நீங்க இந்த உணவகத்துல பார்த்திருப்பீங்க இல்லையா, அந்த மரக்கட்டைகளில் அங்க ஒரு பலகை வச்சிருப்பாங்க. இன்றைக்கு சிறப்பு உணவு இது, இன்ன விலைப்பட்டியல் அப்படின்னு அந்த கடைகளுக்கு வாசல்ல வச்சிருப்பாங்க இல்லையா. அந்த சட்டக்காலை சாய்த்து பண்டங்களுக்கு எல்லாம் விலை கூறி விற்கக்கூடிய அந்த நெடிய கடையை எல்லாம் அடைக்கிறார்கள். மடமதர் ஒள் இளை மகளிர், நல்ல மடப்பமும் செருக்கும், அதாவது வெட்கமும் நாணமும் செருக்கும் கொண்ட ஒளியுள்ள அணிகலன் அணிந்த மகளிர் பள்ளி அயர நல்வரியிரால் புரையும் மெல்லடை, தங்கள் படுக்கையில் அவர்கள் கண்மூடி துயிலச் சென்றாச்சு. நல்ல வரிகளை உடைய தேன் இறால், அதை அதற்கு ஒப்பான மெல்லிய அடையினை, உணவு பொருளை பத்தி இங்க பேசுறாங்க. அயிர் உறுப்பு உற்ற ஆடு அமை விசயம் கவவோடு பிடித்த வகையமை மோதகம். அந்த சொல்லாடல்களை பாருங்க. அமை விசயம், அமை மோதகம். கற்கண்ட சூடேத்தி நம்ம பாகு காய்ச்சுவோம் இல்லையா, அப்படி சமைத்த பாகினையெல்லாம் சேர்த்து தேங்காயும் பருப்பும் வைத்த மோதகம். நம்ம விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிடித்த உணவு இல்லையா, அந்த மாவில் மோதகத்தை உள்ளே வைத்து அவித்து இறைவனுக்கு படைப்பார்கள். அப்படிப்பட்ட பருப்பும் தேங்காயும் பாகும் உள்ளிட்டு உள்ள அந்த மோதகத்தை தீஞ்சேற்று கூவியர், இனிய பாகுடன் செய்த அப்பம் விற்பவர்களும் தூங்குவனர் உறங்க விழவின் ஆடும் வயிரியர் மடிய, அவர்களெல்லாம் உறங்க திருவிழாக்களில் ஆடக்கூடிய கூத்தர்கள் எல்லாம் சோர்வாகி அன்றைய தினத்தை இனிதே முடித்து அவர்களும் துயில் கொள்ள பாடான்று அவிந்த பனிக்கடல் புரைய, ஒலி நிறைந்து அடங்கிய அந்த குளிர்ந்த கடலை ஒத்த, எப்படி அலைகள் அடித்து ஆரவாரம் கேட்குமோ, இரவில் அமைதியாக அந்த கடல் உறங்குவது போல் காட்சி அளிக்கும். அதற்கு இணையாக பாயல் வளர்வோர் கண் இனிது மடுப்ப, படுக்கையில் துயில் கொள்பவர்கள் எல்லாம் இனிதே உறங்க பானாள் கொண்ட கங்குல் இடையது. கங்குல்ங்கிறது இரவை சொல்வோம் இல்லையா, அந்த இரவின் பாதியாகிய அந்த இடை யாமத்தில் என்ன நடக்குது? அங்க சங்கு ஊதப்படும். அதன் ஒலியை கேட்டவுடன் மகளிர் கதவை தாளிட்டு கொண்டு உறங்குகிறார்கள். யாமம் 2 கழிந்தது. எவ்வளவு அழகான காட்சி. அப்ப யாமம் 2ன்னா இரவு 8லிருந்து 10 வரைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. சங்குகளின் முழக்கம் எல்லாம் அடங்கி போகியது. மகளிரெல்லாம் தன் இல்ல கதவுகளை அடைத்து விட்டார்கள். கால் என்று சொல்லக்கூடிய தாழ்பாலை போட்டு விட்டார்கள். கதவை மூடும் பொழுதும் அந்த தாழ்பாலை போடும் பொழுதும் அந்த இசையோடு எழுந்து கேட்டதாம் அந்த ஓசை. மகளிரெல்லாம் பள்ளி கொண்டனர். அவர்களுடைய மடமையும் தூக்க மதப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை அயர்ச்சியாக்கி தூங்க வைத்தது. இப்படியாக 2ஆம் யாமம் கழிந்தது. அடுத்தது 3ஆம் யாமமும் கழிந்தது. எப்படி? 10லிருந்து 12 மணி வரை அடை, ஆப்பம், பாயசம் இப்படி நிறைய 3ஆம் யாமம் வரையில் விழித்திருந்து விலை பேசி விற்ற எல்லோருமே அந்த யாமம் முடியும் பொழுது தூங்கி வழிந்து உறங்க போயாச்சு. விழாவில் நாடகம் நடத்தியோரும் ஆடல் ஆடினவர்களும் தன் நாடகத்தை முடித்துக் கொண்டார்கள். அலையவிந்த கடல் போல, நான் சொன்னேன் இல்லையா, அலைகளெல்லாம் அடங்கிய அந்த கடல் எப்படி நள்ளிரவில் காட்சி அளிக்குமோ அப்படி எல்லோரும் உறங்குவர். பேயும் அணங்கும் கழுதும் நடமாடும். அங்க வேற யாரு நடமாடுவார்கள்? மக்கள் எல்லாம் உறங்கிவிட்டால் வேற கடவுள்களும் பேயும் நடமாடும் அப்படின்னு சொல்றாங்க. யாமம் 4ம் வந்தது. இரவு 12லிருந்து 2 மணி வரை கடலில் அலை ஓயாமல் அது அடங்கிவிட்டது இல்லையா. பனியால் மூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடலில் அலை இருக்காது, ஏன்னா இரவு வந்து விட்டது. அந்த பனிக்கடல் போல மக்கள் இனிமையாக உறங்கிய காட்சி. ஆக இந்த இரவில் கங்குல் 6 யாமங்களை கொண்டு அதில் 3 கழிந்து விட்டபடியால் பாதி கழிந்தது. அதற்காக அப்படி சொல்லி இருக்கிறார்கள் புலவர். இந்த நேரத்தில் பேய், அணங்கு, கூற்றம் இவையெல்லாம் தான் சுழன்று கொண்டிருந்தது அந்த நள்ளிரவில். அந்த நள்ளெல்லன்றே யாமம் சொல்லவிந்து இனிது அடங்கினரே மக்கள் முனிவு இன்று நனந்தலை உலகமும் துஞ்சும் ஓரியான் மன்ற துஞ்சாதானேன்னு குறுந்தொகையில் பதுமனாருங்கிற புலவர் சொல்லியிருக்காரு.
அதாவது ஒரு தலைவன் பொருள் தேட போகிறதுனால தனித்து தனியே இருக்கிறாள் அவனுடைய எண்ணத்தில் தலைவி. இதோ இந்த ஊர் முழுவதும் உறங்கிவிட்டது. இரவு பொழுதும் வந்துவிட்டது. அந்த நல்லென்று எந்த ஒலியுமற்று, அதாவது மயான அமைதின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி உறங்குகிறது. அனைத்து உயிர்களும் இனிமையாக துயில்கின்றன. இந்த உலகில் தூங்காது இருப்பவள் நான் ஒருத்தி மட்டுமே அப்படின்னு தலைவி பாடுவதாக அந்த காட்சி. தாய் சொல்லை தட்டாதேன்னு நம்ம திரைப்படத்துல இதை கையாண்டிருக்கிறார்கள். பூ உறங்குது பொழுதும் உறங்குது, நீ உறங்கவில்லை நிலவே, கான் உறங்குது காற்றும் உறங்குது, நான் உறங்கவில்லை, நான் உறங்கவில்லை. ஊரெல்லாம் தூங்கி போச்சு, பூவும் பொழுதும் உறங்கியாச்சு, நீயும் தூங்கல நிலவே, நானும் தூங்கவில்லை அப்படின்னு அந்த தலைவி பாடுவதாக அந்த காட்சி. இந்த மெல்ல திறந்தது கதவுல கூட ஒரு அருமையான பாடல் இயற்றியிருக்கிறாங்க. எஸ் ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க. ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. ஊரெல்லாம் தூங்கி போச்சு, ஊதக்காத்தும் அடிச்சாச்சு, என் மனசு மட்டும் என்னவனை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறதுன்னு பாடுவதாக அந்த காட்சி. இப்ப நம்ம 3ஆம் சாம நிகழ்வுகளுக்கு வரோம். பேயும் அணங்கும் உருவு கொண்டாய்கோல் கூற்ற கொல் தேர் கழுதொடு கொட்ப இரும்பிடி மேயன் தோலன்ன இருள் சேர்பு கல்லும் மரனும் துணிக்கும் கூர்மை தொடலை வாழர் தொடு தோலடியர் குரங்கிடை பதித்த கூர்நுனை குறும்பிடி சிறந்த கருமை நுண்வினை நுணங்கரல் நிறம் கவர் புனைந்த நீல கச்சினர் மென்னூல் ஏணி பல்மான் சுற்றினர், மென்னூல் ஏணி பல்மான் சுற்றினர். பேயும் அணங்கும் உருவு கொண்டு, அதாவது பேய்களும் கடவுள்களும் கண்களால் காணத்தக்கபடியாக அந்த இரவு இருக்கிறதாம். அப்படி உருக்கொண்டு இருக்கிறது அந்த கங்குல். ஆய்கோல் கூற்றக்கொள் தேர் கழுதோடு கொட்ப. இந்த உயிர்களுடைய வாழ்நாட்களை எல்லாம் ஆயும் விதமாக யார் ஆராய்ச்சி செய்வாங்க வாழ்நாட்களை? கூற்றுவன், செங்கோன்மையுடைய கூற்றுவன். அந்த கூற்றுவன் வரக்கூடிய அந்த அவன் ஊர்ந்து வரக்கூடிய அந்த தேராகிய கழுதுகள், அதாவது பேய்களுடன் இரும்பிடி மேயம் தோல் அன்ன இருள் சேர்வு, கரிய பிடி யானையின் கண் பொருந்திய தோலை ஒத்த, அதனுடைய தோல் எப்படி கருமையாக இருக்குமோ அதற்கு ஒத்த இருளாக இருந்ததாம். கல்லும் மரணும் துணிக்கும் கூர்மை தொடலை வாழர், அதாவது கற்களையும் மரங்களையும் வெட்டக்கூடிய அளவிற்கு கூர்மை பொருந்திய வாளை உடையவர்கள். தொடுதோல் அடியர், செருப்புகளை எல்லாம் காலில் அணிந்திருக்கிறார்கள். குரங்கிடை பதித்த கூர்நினை குறும்பிடி, அவர்கள் தொடையில் பதிந்து கிடக்கும்படி அழுத்தமாக இருக்கக்கூடிய கூரிய முனையுடைய பிடியுள்ள வாள், அதை இடுப்பில் சொருகியிருந்தார்கள். சிறந்த கருமை நுண்வினை நுணங்கரல் நிறம் கவர்பு புனைந்த நீல கச்சினர், அவர்களுடைய ஆடையை பற்றி சொல்கிறார்கள். அதாவது கருமை நிறமுடைய நல்ல நுட்பமாக நுணுக்கமாக செய்யப்பட்ட நுண்ணிய கருமணலின் நிறத்தை ஒத்த நிறம் கொண்ட நீல நிற கச்சினை அவர்கள் அணிந்திருக்கிறார்கள். அதாவது ஆடை, கச்சு என்பது. மென்னூல் ஏணி பல்மான் சுற்றினர், அந்த மெல்லிய நூலால் செய்த மாட்சிமையோடு பெருமையோடு அதை இடுப்பில் சுற்றியவராக ஊரில் சுற்றி வருகிறார்கள் காவல் காப்பவர்கள். நிலநகள் உளியர் கலன்னசை கொட்கும் கண்மாறு ஆடவர் ஒடுக்கம் ஒற்றி வயக்களிறு பார்க்கும் வயப்புலி போல துஞ்சா கண்ணர் அஞ்சா கொள்கையர் அறிந்தோர் புகழ்ந்த ஆண்மையர் செறிந்த நூல்வழி பிழையா நுணுங்கு நுண் தேர்ச்சி ஊர்காப்பாழர் ஊக்கரும் கணையினர் தேர்வழங்கு தெருவில் நீர் திரண்டொழுக மழையமைந்துற்ற அரை நாளமயமும் அசைவிலர் எழுந்து நயம் வந்து வழங்கலின் கடவுள் வழங்கும் கையறு கங்குலும் அச்சம் அறியா ஏமம் ஆகிய மற்றை யாமம் பகலுற கழிப்பி அப்படின்னு முடிச்சிருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு அந்த நேரத்துல?
நிலன் அகழ் உளியர், அந்த நிலத்தை எல்லாம் தோண்டும் உளியை கொண்டவர்கள். கலன் நசை கொட்கும் கண்மாறு ஆடவர், அந்த அணிகலன்களை விரும்பி அவற்றை எப்படி திருடலாம் அப்படின்னு பார்த்து நேரம் பார்த்து சுத்தி திரியக்கூடிய விழித்த கண் இமைக்கும் அளவிலே கண்ணை மூடினா போதும் உடனே கள்வர்கள் பாஞ்சிருவாங்க இல்லையா? அப்படி இவர்கள் பார்த்து கொண்டே இருக்க அங்கே சுற்றி திரிந்த கள்வர்கள். ஒடுக்கம் ஒற்றி, அவர்கள் எல்லாம் ஒடுங்கி இருக்கும் இடங்களை அவர்கள் அறியாதவாறு இவர்கள் கண்காணிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். வயக்களிறு பார்க்கும் வயப்புலி போல, நல்ல களிற்று யானை மத மதன்னு இருக்கும் இல்லையா? அப்படி வலிமையான களிற்று யானையை இரையாக இதை சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிற வலிமையான புலியை போல துஞ்சா கண்ணர், துஞ்சாத கண்களை உடையவர்களாக அஞ்சா கொள்கை, அதாவது தூங்காத கண்களை உடையவர்கள். அஞ்சாத கொள்கையர்னா சிறிதும் அச்சமில்லாத உடல் வலிமை கொண்ட கொள்கை உடையவர்கள். அறிந்தோர் புகழ்ந்த ஆண்மையர், களவு தொழிலை அறிந்தவர்கள், அவர்களெல்லாம் கூட இவர்களை புகழும் வண்ணமாக வீரமிக்க ஆண்மை மிக்கவர்கள். செறிந்த நூல் வழி பிழையா நுணங்கு நுண் தேர்ச்சி, பொருள் செறிவு உடைய நூலின் வழியாக கற்று பிழை சற்றும் இல்லாத நுட்பமாக ஆராய்ச்சியால் எங்கெல்லாம் கள்வர்கள் இருப்பார்கள், அவர்களை எப்படி பார்த்து பிடிக்க வேண்டும்னு நூல் வழியும் தன் ஆராய்ச்சி வழியாகவும் கண்டுணர்ந்த தெளிந்தவர்கள். அவர்களே ஊர்காப்பாளர், ஊர்காவல் புரிபவர்கள். ஊக்க அருங்கணையினர், அதாவது இவர்களிடமிருந்து தப்ப எண்ணுபவர்களுக்கு தப்பவே முடியாத அளவிற்கு தப்புவதற்கு அரிய அம்பினை உடையவர்கள். தேர் வழங்கு தெருவில், தேர்களெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான அகன்ற தெருவில் நீர் திரண்டு ஒழுக, அந்த நீரெல்லாம் மழை நீரெல்லாம் திரண்டு ஓடும்படியாக மழை அமைந்து உற்ற அரை நாள் அமையமும், அந்த மழை அதிகமாக பெய்த அந்த இரவின் நடு பொழுதிலும் நடு சாமத்திலும் அசைவிலர் எழுந்து நயம் வந்து வழங்கலில் கொஞ்சம் கூட மடிவு இல்லாதவர்களாக சோர்வு இல்லாதவர்களாக விருப்பத்துடன் அவர்கள் உலவிக் கொண்டிருப்பதால் கடவுள் வழங்கும் கையறு கங்குலும், கடவுள்கள் உலவக்கூடிய அந்த செயலற்ற இருளிடத்தும், அந்த இடத்துல ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல, வாய்ப்பே இல்ல ராஜா அப்படின்னு சொல்ற மாதிரி சுத்திக்கிட்டே இருக்காங்க. அச்சம் அறியா ஏமம் ஆகிய, கொஞ்சமும் அவங்களுக்கு பயமே கிடையாது, அப்படி காவல் கொண்டவர்கள். மற்ற யாமம் பகலுற கழிப்பே, இதற்கு முந்தைய யாமத்தை அடுத்து வந்த யாமத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் உள்ளே நுழைவது போல இந்த காட்சி. ஆக ஊர் காவலர்கள் எல்லாம் திருடர்களை தேடிக்கொண்டு திரிவதால் அங்கே 4ஆம் யாமமும் பாதுகாப்பாக கழிகிறது. யாமம் 5ம் கழிகிறது. இரவு 2லிருந்து 4 மணி வரை அந்த வைகறை பொழுது. பேய் வழங்கும் அந்த 4ஆம் யாமம் போன பிறகு கடவுள் வழங்கக்கூடிய 5ஆம் யாமம் வருகிறது. அதனாலதான் பிரம்ம நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா, பிரம்ம முகூர்த்தம்னு. அதை ரொம்ப சரியாக இங்கே இந்த புலவர் இங்கே கையாண்டு சொல்லியிருக்காரு. அதாவது 4ஆம் யாமம் முடிஞ்சு போச்சு, 5ஆம் யாமம் வருகிறது, அங்கே கடவுள் வரக்கூடிய காட்சி. காப்பாற்றுபவரைத்தான் நம்ம கடவுள்னு சொல்லுவோம். அப்ப மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களது உடைமைகளை உயிரை காப்பாற்றக்கூடியவன் கடவுளுக்கு நிகரானவன் இல்லையா? ஆக கடவுள்களும் உலவுகிறார்கள், அங்கே காப்பாற்றும் காவலர்களும் உலவுகிறார்கள். அதைத்தான் இந்த பாடல் பகுதி நமக்கு சொல்லுது. ஊர் காப்பாளர்னு ஒரு வரியில நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது. ஊர் காப்பாளரும் கடவுளரும் இங்கே உலவிக் கொண்டிருப்பதால் மக்கள் கொஞ்சம் கூட பயமின்றி அச்சமின்றி பாதுகாப்பாக உறங்குகிறார்கள். பகல்ல எப்படி அவர்கள் பயமில்லாமல் பணியாற்றினார்களோ அதுபோலவே இரவிலும் அச்சமில்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஊர்காப்பாளருடைய தோற்றம், அவர்கள் காவல் பணி எப்படி இருந்தது அப்படின்னு விரிவா நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? ஒரு முக்காடு போட்டு, அதாவது முக்காடுங்கிறது என்னது, யானையின் மேல் தோல் நிறத்தில். அந்த மேல் தோல் எப்படி இருக்கும், இருள் நிறத்தில், கருமையான வண்ணத்தில். அதை தன்னுடைய உடலில் போட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் கையிலே வாள் இருந்தது. கல்லையும் மரத்தையும் கூட வெட்டி சாய்க்கும் கூர் நுனியை கொண்ட கூர்மையதாக அந்த வாள் இருந்தது. அடுத்தது அந்த வாளை உரையில் போட்டுக்கொண்டு திரிந்தார்கள். தொடு தோல்கிறது காலிலே, பாருங்களேன், நம்ம தோலை தொட்டு உறவாடி கொண்டு நம்மோடே நடக்கக்கூடிய தொடு தோல், அந்த காலிலே செருப்பு அணிந்திருந்தார்கள். கச்சு, இடையின் குரங்கு பகுதி, அதாவது அந்த தொடைக்கு மேல் உள்ள இடுப்பு பகுதியை குரங்கு பகுதின்னு சொல்றாங்க.
அந்த இடையில் கச்சு அணிந்திருக்கிறார்கள். கூர்நுனை குறும்பிடி நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, குறுவாள் அதை வச்சிருக்கிறாங்க. தன்னுடைய கை விரல்கள் பதிய அந்த நுனியில் மாட்டி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இந்த காலத்துல நம்ம பெல்ட் பக்கல் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த கச்சில் சொருகி வைத்திருக்கிறார்கள். அது நீல நிறமாக காட்சியளித்ததாம். அதுல கருமணல் போல புள்ளிகள் எல்லாம் இருக்கிறது. கண் பார்வை அவர்களுக்கு எப்படி இருக்கிறது? திருடர்களை ஒற்று பார்த்து கொண்டே இருக்கிறது அவர்களுடைய கண்கள். சரி, காவலர்கள் ஒரு பக்கம் இப்படி இருக்கிறாங்க. திருடர் அவர்களை பாருங்க. திருடர் நிலத்தை பறிக்கும் கண்ணக்கோல் வைத்திருக்கிறார்கள். அப்படியே எவன் அசருமா நம்ம அடிச்சு தூக்கலான்னு பார்த்துட்டே இருக்காங்க. அணிகலன்கள் எல்லாம் பாதுகாக்கப்படக்கூடிய இடத்தை அப்படியே ஆசையோடு ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யாராவது அசருவாங்களான்னு. புலி எப்படி ஒரு யானையை வீழ்த்த காலம் பார்த்து கொண்டிருக்குமோ அதுபோல உடைமையாளர் எப்போது கண் சோர்வார்கள், நாம் எப்போது இதை அடித்து அடையலாம்னு கள்ளர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஊர்காப்பாளர்கள் இவர்களை பிடிக்க கண் சோராமல் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஊர்காப்பாளர் எல்லாம் திருடருக்கு பயப்படாதவர்கள் இல்லையா, ஆனால் திருடர்கள் ஊர்காப்பாளர்களுக்கு பயப்படுபவர்கள். அஞ்சாமையே நம் காப்பாளரின் கோட்பாடு. அவர்களது ஆண்மை கொஞ்சம் கூட இந்த திருடர்களே அவர்களை புகழும் விதமாக இருந்ததுன்னு பார்த்தோம். தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஒரு சத்தமே இல்ல, அரவமே இல்லாம இருக்காங்கன்னு, அப்படி செறிவு உடைய காவலோடு அவர்கள் திரிகிறார்கள். இவர்களுக்கு உதவக்கூடிய இலக்கணம் சொல்லக்கூடிய நூலெல்லாம் அந்த காலத்தில் இருந்ததாம். ஊர் காப்பாளர்களுக்கு குற்றவாளிகளை நூல் போல் தொடரும் பாங்கு அந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருந்ததாம். ஆக நுட்பமாக குற்றவாளிகளை பின்தொடர்வதில் அவர்கள் தேர்ச்சி பெற்ற வல்லுநர்களாக இருந்திருக்கிறார்கள். அதுபோல எய்தால் வெல்ல முடியாத ஊக்கரும் கணை அப்படின்னு சொல்லக்கூடிய கணையும் அவர்களிடம் இருந்தது. அச்சமில்லா உறக்கம் வளங்கள் அப்படிங்கிறது புழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர்காப்பாளர் எல்லாம் தெருவில் புழங்கிக் கொண்டிருந்ததால் மக்கள் பாதுகாப்பாக உறங்கினார்கள். இப்பெல்லாம் அப்படியா இருக்கு? காவல் புரியறவன் தான் முகவரி கொடுத்து களவாட விண்ணப்பமே கொடுத்து அழைக்கிறான். அப்படி இருக்கு இன்றைய சூழல். பல குறிப்புகள் நமக்கு கிடைச்சது. எப்படி? அகநானூற்று பாடலில் இருங்கழி முதலை மேயந்தோல் அன்ன கருங்கால் ஓமை காண்புயின் பெருஞ்சினை கடி உடை நனந்தலை. அதாவது காதலிய பிரிஞ்சு பொருளீட்ட போயிருக்கான் தலைவன். ஆனா அடுத்த முறை அவன் அப்படி பொருளீட்ட தூண்டும் நினைப்பிற்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக இந்த பாடல் காட்சி அகநானூற்றில். ஓமை மரத்தின் புறப்பகுதி எப்படி இருக்குமா, முதலையுடைய மேல் தோல் எப்படி கரடு முரடாக இருக்குமோ அது போல இருக்குமா. அப்படி ஓமை மரத்தில் கழுகு, அதாவது எருவைன்னு சொல்றாங்க, அது கூடு கட்டி கொண்டு இருக்கிறது. அதற்கு பாதுகாப்பான இடம் எது? அப்படியேனா அது கரடு முரடான அதை வைத்து தன்னை சுற்றி கூடு கட்டி இருப்பதால் பிற உயிர்கள் தொந்தரவு செய்யாது அப்படிங்கறத இங்க அழகாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். தேர் வழங்கு தெரு, ரொம்ப அற்புதமான தேரோடும் வீதியில் நிறைய திரைப்பட பாடல்கள் கூட வந்திருக்கு இல்லையா. அகநானூற்றில் ஒரு பாடலில் யாவரும் விழையும் பொலந்தொடி புதல்வனை தேர் வழங்கு தெருவில் தமியோர் கண்டே கூறியிற்று அறிவை குறுகினள். ரொம்ப அழகான காட்சி. தலைவன் தன்னுடைய மகனுக்கு, அதாவது தலைவரின் மகனுக்கு தாமரை போல கைகளாம், அல்லி இதழ் போல வாயாம். அந்த வாயில் நாக்கு திரும்புறதுக்கு முன்னாடியே தத்தக்கா புத்தக்கான்னு மழலையில உளறல் சொற்கள் அவன் பேசுகிறான். எல்லோரும் அவனை ஆசையோடு விரும்பி அணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தோற்றத்தில் அந்த குழந்தை இருக்கிறது. அவன் கைகளிலே பொன் வளையல் அணிந்திருக்கிறான். தேரோடும் அந்த வீதியில் அந்த தெருவில் தனியே விளையாடி கொண்டிருக்கிறான் அந்த பாலகன். தலைவனுடைய கார்பரத்தை என்ன செய்யறா, அந்த வழியா போய்கிட்டு இருக்கா. அவள் இந்த குழந்தையை பார்க்கிறாள். அவளுடைய கூர்மையான முல்லை போன்ற பற்களை அந்த ஒரு அவள் முகத்தில் ஒரு புன்னகை அரும்புகிறது. குழந்தையிடம் ஆசையோடு செல்கிறாள். யாரும் அதை கவனிக்கல. மூச்சே நின்று விடுவது போல அந்த குழந்தையை அப்படியே ஆற தூக்கி தழுவி கொண்டாள். தூக்கிக்கிட்டு அங்க நின்றுட்டு இருக்கவளை தலைவி பார்த்து விட்டாள். அந்த பையனுடைய அம்மா பார்த்துட்டாங்க. அவ என்ன உடனே என் பிள்ளைய கீழே விடு வையின்னு சண்டைக்கு வரல. என்ன சொல்றா பாருங்க. மாசற்ற மகளே, எத்துணை பாசப்பித்து உனக்கு, நீயும் இவனுக்கு தாய்தான்னு அவளை சொல்லி அழைக்கிறாளாம். அந்த பாடல்ல அப்படி ஒரு அற்புதமான அந்த தேரணங்கு வீதியில் இந்த காட்சி. நற்றிணையில் தேர்வழங்கு தெருவில் என்ன நடந்துச்சு? படுமணி யானை பசும்பூச்சோழர் கொடிநுடங்கு மருகின் ஆற்காட்டு ஆங்கன் கல்லுடை தடவில் புல் ஒலித்து ஓவா தேர்வழங்கு தெருவினன்ன கவ்வை ஆகின்றது ஐய.
அந்த மணியோசையோடு சோழர் அந்த யானை மேலெல்லாம் போயிட்டாங்க. அவர்களுடைய தலைநகரம் ஆற்காடு. அங்கே வெற்றி கொடி கட்டி பறக்கக்கூடிய அந்த தேரோடும் தெருவில், அந்த பூமணமும் கள்மணக்கும் சோலையில் பறவைகளெல்லாம் ஒலிப்பது போல உங்கள் காதல் உறவு அங்கே பேசப்படுகிறது அப்படின்னு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. விடியற் காலத்தில் மதுரை மாநகர் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாமா? போது பிணிவிட்ட கமழ்நரும் பொய்கை தாதுண் தும்பி போது முரஞ்சாங்கு ஓதல் அந்தனர் வேதம் பாட சீரினிது கொண்டு நரம்பினிது இயக்கி யாழோர் மருதம் பண்ண காழோர் கடுங்களிறு கவழம் கைப்ப நெடுந்தேர் பனைநிலை புரவி புல்லுணா தெவிட்ட பனைநிலை புரவி புல்குணா தெவிட்ட. அருமையான காட்சி. போது பிணிவிட்ட கமழ் நரும் பொய்கை தாது உன் தும்பி போது முரன்று ஆங்கு. அந்த பூக்கள் எல்லாம் அவிழ்ந்த, அந்த மொட்டுகள் எல்லாம் அவிழ்ந்த மனம் அங்கே வீசிக்கொண்டிருக்கிறது. அப்படி நறுமணமுடைய அந்த பொய்கையில் அந்த பூந்தாதுக்களை உண்ணக்கூடிய தும்பிகள் எல்லாம் பூக்களில் உட்கார்ந்து பாடுவது போல இருக்கிறதாம். யாரு பாடுறாங்க? ஓதல் அந்தணர் வேதம் பாட. ஓதுதல் தொழிலை செய்யக்கூடிய அந்த அந்தணர்கள் எல்லாம் வேதத்தை பாட சீர் இனிது கொண்டு நரம்பினிது இயக்கி தாழத்தை இனிமையாக உள்ளே வாங்கி அந்த யாழின் நரம்பினை இனிதாக மீட்டி யாழோர் மருதம் பண்ண அந்த யாழ் வாசிப்பவர்கள் எல்லாம் அந்த அழகான மருத பண்ணை இசைக்க காளோர் கடுங்களிறு கவளம் கைப்ப. கையில அந்த கோலை வச்சிருப்பாங்க. யானையை அடக்கக்கூடிய பாகர்கள், யானை பாகர்கள். அவர்கள் களிற்று யானைக்கு கவளம் கவளமாக உணவை ஊட்ட நெடுந்தேர் பனை நிலை புரவி புல் உணா தெவிட்ட. அந்த பெரிய தேரில் கட்டப்படக்கூடிய அந்த படையில் இருக்கக்கூடிய குதிரைகள் எல்லாம் புல்லை உண்டு உண்டு திகட்டும் அளவிற்கு உண்டு கனைக்கிறதா. பல்வேறு பண்ணிய கடைமெழு குறுப்ப கள்ளோர் களினொடை நுவல இல்லோர் நயந்த காதலர் கவவு பிணி துஞ்சி புலர்ந்து விரிவிடியல் எய்த விரும்பி கண் போரா எரிக்கும் மின்னு கொடி புரைய உன் பொன் அவிரிளை தெளிப்ப இயலி தின் சுவர் நல்லில் கதவம் கரைய உண்டு மகிழ் தட்ட மழலை நாவின் பழஞ்செரு காழர் தழங்கு குரல் தோன்ற சூதர் வாழ்த்த மாகதர் நுவல. பல்வேறு பண்ணிய கடைகள் எல்லாம் அங்கே மெழுக்கும். பல்வேறு பண்ணிய கடை மெழுக்கு உறுப்ப. அந்த பண்டங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பல்வேறு கடைகளில் மெழுகுதல், நல்ல தரையெல்லாம் மெழுகி சுத்தம் செய்யறாங்க. கள்ளோர் களி நொடை நுவல. கல்லை விற்கக்கூடியவங்க எல்லாம் அந்த களிப்பை தரக்கூடிய கல்லிற்கு விலை கூற. இல்லோர் நயந்த காதலர் கவவு பிணி துஞ்சி. இல்லத்தில் எப்படி இனிதே துய்த்துக் கொண்டிருந்த பெண்கள் எல்லாம் தாங்கள் விரும்பிய தன் தலைவனோடு அணைப்பில் துயில் கொண்டு புலர்ந்து விரிவிடியல் இருளெல்லாம் மாய, இருள் நீங்க கதிரவனின் கதிர்கள் விரிகின்ற அந்த விடியற் காலையில் எய்த விரும்பி கண்பொறா எரிக்கும் மின்னு கொடி புரைய. அந்த இல்லத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்வதற்காக விரும்பி எழுந்து கொள்கிறார்கள். கண் பொறா எரிக்கும் மின்னு கொடி புரையன்னா அந்த கண்களை வெறியோட பண்ணக்கூடிய மின்னல் கொடியை ஒப்ப ஒன் பொன் அவிர் இழை தெளிப்ப இயலி. நல்ல ஒளி பொருந்திய பொன்னால் செய்த காலில் அணிந்த சிலம்பு முதலியவையெல்லாம் ஒலிக்க எழுந்து நடந்து வருகிறார்கள். தின் சுவர் நல் இல் கதவம் கரைய. நல்ல வலிய சுவருடைய நல்ல வீடுகளில் அந்த கதவுகளை இப்பொழுது திறக்கிறார்கள். இரவில் எப்படி தூய்க்கும் பொழுது மூடும் போது ஒரு இசை ஏற்பட்டதோ அதுபோல இங்கே கதவுகளை திறப்பதால் ஒரு ஒலி எழுகிறது. உண்டு மகிழ் தட்ட மழலை நாவின் பழஞ்செருக்காளர் தழங்கு குரல் தோன்ற. அப்படியே கல்லை உண்டு களிப்புல மிதந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே வாய் குளறிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு. அது அவங்களை எப்படி சொல்றாங்க? மழலை சொற்கள் போல தன்னில் அவர்கள் உளறிக் கொண்டிருக்கக்கூடிய பழைய களிப்பினை உடையவர்களின் முழங்கும் குரல் கேட்க சூதர் வாழ்த்த. நின்று மன்னனை வாழ்த்துபவர்களெல்லாம் வாழ்த்த. மாகதர் நுவல அமர்ந்து இருப்போரும் வாழ்த்த. வேதாளிகரோடு நாழிகை இசைப்ப இமிழ்முற சிறங்க
ஏறுமாறு சிலைப்ப பொறிமயிர் வாரணம் வைகரை எம்ப யானை அங்குருகின் சேவலோடு காமர் அன்னம் கரைய அணிமயல் அகவ பிடிப்புணர் பெருங்களிறு முழங்க முழுவலி கூட்டுரை வயமா புலியொடு குழும வானம் நீங்கிய நீல் நிற விசும்பின் மின்னு நிமிர்ந்தனையர் ஆகி நரவு மகிழ்ந்து மானிளை மகளிர் புலர்ந்தனர். வேதாளிகரோடு நாளிகை இசைப்ப. அந்த ஆடிய கூத்தர்களோடெல்லாம் நல்ல நேரம் பார்த்து சொல்லக்கூடிய நாளிகை சொல்பவர்களும் இந்த நேரம் அப்படின்னு சொல்லும் விதமாக சொல்லிக் கொண்டிருக்க, இமிழ் முரசு இறங்க ஏறுமாறு சிலைப்ப. அந்த முழங்கும் முரசெல்லாம் ஒலிக்க, ஏறுகளெல்லாம் தம்முள் ஒன்றுக்கொன்று மாறுபட்டு முழங்க, பொறி மயிர் வாரணம் வைகரை எம்ப. அப்படியே அந்த பொறியுடைய அந்த சேவர் கொண்டை சிகப்பா இருக்கும் இல்லையா, அதுக்குதான் அந்த பொறியுடைய மயிரையுடைய கோழி சேவல் விடியற்காலத்தை அறிந்து கூவ. யானை அங்குருகின் சேவலோடு காமர் அன்னம் கரைய. இந்த யானையங்குருகுன்னு சொல்லக்கூடிய சேவலோடு விருப்பம் கொண்ட அன்னச்சேவல்களும் தம் பெடையை அழைக்க, அணி மயில் அகவ பிடிபுணர் பெருங்களிறு முழங்க. அழகிய மயில்களெல்லாம் தங்கள் பிடைகளோடு சேர்ந்து அகவை கொண்டிருக்கிறதாம். பிடியுடன் கூடிய பெரிய களிற்று யானைகளும் முழங்கிக் கொண்டிருக்கிறது தன் ஜோடியுடன். முழு வலி கூட்டு உரை வயமா புலியோடு குழும. ரொம்ப வலிமையான கூட்டில் இருக்கக்கூடிய கரடி மாதிரியான ரொம்ப பெரிய பெரிய விலங்குகள் எல்லாம் புலியோடு சேர்ந்து உருமி அவர்களுடைய ஒலியெல்லாம் முழங்கிக் கொண்டிருக்கிறது. வானம் நீங்கிய நீல் நிற விசும்பின், அந்த மேக கூட்டமெல்லாம் கலைஞ்சி அந்த முகில் நீங்கிய நீல நிற வானில் மின்னு நிமிர்ந்த அணையராகி, மின்னல் எழுந்து நின்னா எப்படி இருக்கும் அப்படி நிமிர்ந்தது போலாகி நரவு மகிழ்ந்து மானிலை மகளிர் புலந்தனர். மதுவை உண்டு தன்னுடைய மாட்சிமை அணி உடைய புகழ் பொருந்திய அணிகலன் நகைகளையெல்லாம் அணிந்த பெண்கள் தங்கள் கணவரோடு ஊடல் கொண்டனர், பொய்க்கோபம் பூண்டனர் அப்படின்னு சொல்றாங்க. பருவூ காழாரம் சொரிந்த முத்தமோடு பொன் சுடு நெருப்பின் நிலமுக்கு என்ன அம்மென் குறும்பை காய்படுபு பிறவும் தருமணல் முற்றத்து அறிஞிமிரு ஆர்ப்ப மென்பூஞ்செம்மலோடு நன்கலம் சீப்ப இரவு தலை பெயரும் ஏம வைகரை. ரொம்ப அழகான அந்த வைகரை அந்த சொல்லாடல். பரிந்த பருவூக்காள் ஆரம் சொரிந்த முத்தமொடு, அதாவது முத்துக்கள் நல்ல அறுத்த பருத்த வடத்தில் சொரிந்த முத்துக்களோடு வைக்கப்பட்ட முத்துக்களோடு பொன் சுடு நெருப்பின் நிலமுக்கு என்ன, பொன்னையே உருக்குகின்ற அந்த நெருப்பு அது சிந்தினா அந்த நிலம் எப்படி ஜிவு ஜிவு ஜிவுன்னு இருக்கும் இல்லையா, சிகப்பா அப்படி இருக்காமா. அம்மென் குறும்பை காய்படுபு பிறவும், அந்த அழகிய மென்மையான இளைய பச்சை பாக்கெல்லாம் விழுந்து அங்கே பிற மணிகளும் உதிர்ந்து கிடக்கிறது. தருமணல் முற்றத்து அறிஞிமிரு ஆர்ப்ப, அங்கே கொண்டு வந்து கொட்டிய அந்த கடல் அலையாக இருக்கட்டும், ஆறு கொண்டு வந்து இடுகின்ற மணலாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய அந்த முற்றத்தில் வண்டுகளும் நிமிருகளும் ஆரவாரிக்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் பின்னாடி சொல்றேன் என்னன்னு. மென் பூஞ்செம்மலோடு நன்கலம் சீப்ப, நல்ல மென்மையான பூ வாசனை. அது அந்த பூ மலர்ந்த பூவெல்லாம் வாடியதெல்லாம் தாண்டி அந்த அணிகலன்கள் எல்லாம் பொறுக்கி போகும் விதமாக அங்கே சிந்தி கிடக்கிறது. இரவு தலைப்பெயரும் ஏம வைகரை, அந்த இரவு சென்று கொண்டிருக்கிறது, காவலாகி அந்த விடியற்காலம் வந்து கொண்டிருக்கிறது. என்ன ஒரு அழகான காட்சி. அந்த குளக்கரையில் அந்தணர்கள் எல்லாம் வேதம் ஒலித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாழோரெல்லாம் மருதப்பண்ணை இசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் எல்லாம் தூங்கி எழுந்து கதவை திறந்து கொண்டிருக்கிறார்கள். சூதர், மாகதர், வேதாளிகர்னு இப்படி ஒவ்வொருத்தரும் மன்னனை வாழ்த்தக்கூடிய, மக்களை வாழ்த்தக்கூடிய ஒலி கேட்டுக் கொண்டிருக்கிறது. நல்ல நேரம் பார்த்து இயம்பக்கூடிய நாளிகை கணக்கர்கள் எல்லாம் அறிவிக்கக்கூடிய முரசொலி, சேவல் கோழி சேவல் எல்லாம் எழுந்து கூவக்கூடிய ஒலி, மயில் தன் ஜோடியுடன் பெடையுடன் அகவும் ஒலி, குறுகு வண்ணம் அதற்றனுடைய ஒலி, களிறு கூட்டில் வளர்க்கும் புலி கரடி இவற்றின் ஒலி, இப்படி இரவு காலம் முடிவுறும் வைகரை காலமும் இனிதே முடிந்தது. யாமம் 6 கழிந்தது. இரவு 4 முதல் 6 மணி வரை விடியல்.
அந்தணர் வேதம் பாடினார்கள், யாழோர் மருதம் பாடினார்கள், காளோர் யானைகளுக்கு கவளம் ஊட்டினார்கள். கவளம் கவளமா யானையை கட்டி சோறு போட முடியுமான்னு கேட்பாங்க. பார்த்திருப்பீங்க. பெரிய பெரிய பந்து மாதிரி சோறை உருட்டி கவளம் கவளமா கொடுப்பாங்க. அங்கே தேரில் பூட்டக்கூடிய குதிரைகளுக்கு புல் உணவு கொடுக்கப்பட்டது. பலகாரம் விற்பவர்கள் எல்லாம் கடையை அன்றைக்கு தொழிலை தொடங்குவதற்காக நல்ல சாணம் எல்லாம் இட்டு மெழுகிக் கொண்டிருக்கிறார்கள். கல்லை விலைபேசி விற்கக்கூடியவர்கள் எல்லாம் விலை கூறி கொண்டிருக்கிறார்கள். காதலரை கட்டி அணைத்த பெண்கள் எல்லாம் துயிலிலிருந்து நீங்க போகிறார்கள். கதவுகள் திறக்கும் ஓசை கேட்கிறது. கள்ளுண்டவர்கள் எல்லாம் தன்னுடைய தளங்கு குரலில், அதாவது உளறிக் கொண்டிருக்கக்கூடிய குரலில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சூதர், அதாவது அரசனுக்கு வாழ்த்து பாடக்கூடியவர்கள் வாழ்த்து பாடுகிறார்கள். மாகதர், இவர்களெல்லாம் ஒவ்வொரு வகையை சார்ந்தவர்கள் அரசனின் பழம் புகழை எல்லாம் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வேதாளிகர், அவர்கள்தான் காலத்தை கணித்து நல்ல நேரம் இந்த நேரம்னு சொல்லக்கூடியவர்கள். அவர்கள் கணித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அரண்மனையில் முரசு முழங்குகிறது. அதன் எதிரொலியாக இங்கே யானை பிளிறுகிறது. சேவல் கூவுகிறது. ஆண் பெண் குருகுகள் யானை போல் கரைந்து கொண்டிருக்கிறது. அன்னங்கள் ஆசையோடு கரைகிறது. அணிமையில் எல்லாம் அகவுகிறது. பிடியோடு உறவு கொண்ட பெருங்களிரும் முழங்குகிறது. அங்கே கூட்டில் வளர்க்கப்பட்ட ஆண் பெண் புலிகள் எல்லாம் குழுமி இருக்கிறது. இல்லத்தரசிகள் எல்லாம் புலவி நிகழ்ந்தது. என்ன புலவி? அதுதான் ஊழல், பொய்க்கோபம், செல்ல கோபம் கொள்கிறார்கள். வண்டுகளின் ஆரவாரம் கேட்கிறது. அந்த அழகான முற்றத்தில் பழைய பூக்கள் எல்லாம் களைந்துவிட்டு புதிய பூக்கள் வைக்கப்படுகிறது. இந்த விடியலைத்தான் ஏம வைகரை என்று அழைக்கிறார்கள். இந்த காதல் நாயகன் எல்லாம் பாடல் நம்ம திரைப்பட பாடல்ல பாடுவாங்க இல்லையா? வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் உன்னருகில். ஆமா, அப்படி விடிஞ்சும் விடியாத நேரத்துல தானே காதலர்களுக்கு சரியான நேரம். அதனால அந்த பாடலாம் அங்க எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குளத்து பூவில் தேனை உண்ணக்கூடிய தும்பி பாடுவது போல அந்த வேதம் ஓதக்கூடிய அந்தணர்கள் அந்த அவங்க பாடுறதே நம்ம என்ன சொல்றோம், ஒரு அதிர்வோடு இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? அது போல அந்த வண்டு எப்படி சத்தம் போடுமோ அந்த அதிர்வுகளோடு அந்த மூக்கொலியோடு அந்தணர்கள் வேதம் ஓதுகிறார்கள். மருதப்பண் ஊடலோடு தொடர்புடையது. யாழ் மீட்டுவதற்கு அதற்கு அந்த நரம்பின் சீரை இனிதாக அமைத்துக் கொண்டு அந்த யாழ் இசைப்பவர்கள் பண்ணிசைக்கிறார்கள். யானைக்கு சோற்று கவலத்தை அது போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு, அதுக்கே சீ அப்படின்னு கைத்து போகும் அளவுக்கு ஊட்டுகிறார்களாம். குதிரைக்கும் அவ்வாறே நிகழ்கிறது. புல்லை தெவிட்டும் அளவிற்கு போடுகிறார்கள். ஏன்னா அவ்வளவு வளமா இருக்கிறது அந்த ஊர். பலகாரம் செய்யக்கூடிய அந்த பலசரக்குன்னு முன்னாடியே நம்ம பேசியிருக்கிறோம். அந்த கடைகளில் எல்லாம் எப்படி அது எடுத்து வைக்கப்படுகிறது. நயந்த காதல், அதாவது சிறப்பான காதல், விரும்ப விரும்ப விருப்பம் கூடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த நயந்த காதல். கதவு திறக்கும் பெண்கள் அப்படியே மின்னல் மாதிரி அந்த ஒளிரக்கூடிய அணிகலன்களை அணிந்து கொண்டு வருகிறார்கள். கள்ளுண்டவர்கள் எல்லாம் மேலே சொன்னோம் பாருங்க, பழஞ்சோற்று நீராகாரம். அது எவ்வளவு ஒரு கள்ளுன்னு சொல்லாம எப்படி சொல்றாங்க பாருங்க, அதை உண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்கள. இந்த புலியின் ஒலியை அதற்கு ஒத்த இந்த முரசுக்கு இணையாக இந்த விலங்குகள் எல்லாம் எப்படி ஒலிக்கிறதுன்னு புலவர் இங்கே சொல்ல சித்தப்படுகிறார். வானம் நீங்கிய விசும்பு, அதாவது மழை மேகம் சுத்தமா இல்லாத தெளிந்த ஆகாயம். அந்த விடியல்ல கணவரோடு ஊடக்கூடிய மகளிர் மணல் கொண்டு வந்து பரப்பிய அந்த முற்றத்தில் முத்தாரத்தின் முத்துக்கள் எல்லாம் சிதறி கிடக்கிறது. விடியல்ல வாசலை பெருக்கி அந்த பழைய பூக்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு புதிய பூக்களை வைக்கிறார்கள். நெருப்பில் நீலமணியை நனைத்தது போல அந்த முற்றத்தில் நீல மலர்கள் எல்லாம் பூத்து கிடந்தது. எப்படி நம்ம மார்கழி மாதத்துல சாணத்தை பிடிச்சு கோலமிட்டு முற்றத்தில் பூ வைப்போமோ அதே போல மணல் முற்றத்தில் அங்கே பூ வைத்து வரக்கூடிய விருந்தினரை வரவேற்பார்களாம். நிமிரு, முன்னாடியே சொன்ன தேனி, அதனுடைய இன்னொரு பெயர் தான் நிமிரு. புறநானூற்று பாடல் ஒன்றில் வரி நிமிரார்க்கும் வாய்புகு கடாத்துன்னு வருது. அதே போல நெடுநல் வாடையில நம்ம இங்க பேசியிருக்கோம் நம்ம களத்துல. பனைநிலை முனைய பல் உளை புரவி புல்வனா தெவிட்டும் புலம்பு விடு குரலோடு. என்ன சொல்றாங்க? குதிரைகளை கட்டக்கூடிய அந்த பந்தியில் நிற்க முடியாம அந்த பிடரி மயிரையுடைய குதிரைகள் எல்லாம் புல் உணவு வேற தெவிட்டி போச்சு. தனிமை துயரில் குரலை எழுப்பியது. ஏன்னா மன்னனுக்கு அங்கே பாசறையில் தனிமை சிறை, இங்கே அரசிக்கு அரண்மனையில் தனிமை சிறை. இந்த குதிரை பந்தியிலே தனிமை சிறையில் குரலை எழுப்பியதுன்னு பார்த்தோம் நெடுநல்வாடையில.
மின்னல் நிமிர்ந்தாற்போல் மின்னலே அழகு அது எழுந்து நின்னா எப்படி இருக்குங்கிற மாதிரி மின்னு நிமிர்ந்தன்ன அகநானூற்று பாடல் ஒன்றில் மின்னு நிமிர்ந்தன்ன பொன்னியர் புனைப்படை கொய்சுவல் புரவி கைகவர் வயங்கு பரின்னு ஒரு சொல்லாடல் வந்திருக்கீங்க. தலைவன் தன்னுடைய தேர்ப்பாகனிடம் சொல்கிறானாம், பகைவர்கள் எல்லாம் வந்தவங்க எல்லாம் போயாச்சு, நமக்கு தர வேண்டிய திரையெல்லாம் தந்தாச்சு, இப்ப நீங்க நம்ம தலைவியை சேர்ந்து காண செல்லலாம், குதிரைகளை வேகமாக பூட்டு, நம் தேரை விரைந்து செலுத்து பாகா அப்படின்னு சொல்றாங்க. விடியற்காலையிலேயே நாம் ஊரை சென்று அடைய வேண்டும். மாடத்தின் நடுவிலே இருக்கக்கூடிய அந்த பல அடுக்கு மாடி மேல் என் காதலி வருத்தத்தில் என்னை பிரிந்து தவித்துக் கொண்டிருப்பாள். நாம் பாசறையில் பட்ட வருத்தத்தையும் போக்க வேண்டும், அவளின் வருத்தத்தையும் தீர்க்க வேண்டும். இப்படி பிரிந்ததற்காக என்னோடு சண்டையிட காத்திருப்பாள். அவளுடைய வருத்தத்தை நான் உடனடியாக சென்று நீக்க வேண்டும்னு மன்னன் சொல்றான். நீயும் உன்னுடைய காதலியின் வருத்தத்தை போக்க வேண்டும் அல்லவா? விரைவில் இந்த குதிரையை செலுத்துவாயாக. எப்படி செலுத்தணுமா? மின்னலை நிமிர்த்தி வைத்தாற் போல பொன்னணி பூண்ட உன் குதிரையை, கழுத்து மயிரெல்லாம் கத்தரிக்கப்பட்ட உன் குதிரையை, கடிவாளத்தை பற்றி உன் தேரை ஓட்டுகன்னு சொல்றான். இவ்வளவு நல்ல மன்னர் பாருங்க. அகநானூற்று பாடலில் மின்னு நிமிர்ந்தன்ன கனங்குளை இமைப்ப பின்னு விடு நெறியின் கிளைய கூந்தல் அந்த இடத்துல அழகாக சொல்லியிருக்காங்க. எதுக்காக? அம்மா, இந்த பெண்ணுடைய பேரழகை பார்த்து நீ ஒன்னும் கவலைப்படாத. இடியோடு பெஞ்ச மழையெல்லாம் இப்போது ஓய்ந்திருக்கக்கூடிய நள்ளிரவு நேரம் இவள் காதில் ஆடக்கூடிய குழையை பார்த்து மீண்டும் மின்னல் வருகிறதோ மின்னுகிறதோன்னு கவலை கொள்ளாதே, கூந்தலை பார்த்து மீண்டும் மேகம் வந்து விட்டதோ என்று கவலை கொள்ளாதேன்னு அற்புதமான ஒரு சொல்லாடல். முழு பாட்டையும் பேசினா தனி நிகழ்வு வேணும். நற்றினையில் ஒரு பாடலில் மின்னு நிமிர்ந்தன்ன வேலன் வந்தன பின்னு விடு முச்சி அழிப்பு ஆனாதே அப்படிங்கிற பாடல். அதாவது மலையில் இருக்கக்கூடிய மூங்கில் எல்லாம் எதிரொலிக்கும்படியாக, பாம்பு துன்புறும்படியாக மின்னி இடித்து பெருமழை பொழிந்தது. அது எப்படி இருந்தது? மின்னலை நிமிர்த்தி வைத்தது போல சாமியாடி வேலன் வந்து நிற்கிறான், அவனுடைய முடித்து விட்ட உச்சி முடியெல்லாம் அவிழ்த்து விட்டு ஆடுகிறது அப்படின்னு நான் வெறிபிடித்து ஆடுகிறேன்ங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. நிறைவாக புறநானூற்று பாடல் ஒன்றில் மின்னு நிமிர்ந்தன்ன நின் ஒளிரு இலங்கு நெடுவேல் ஒன்னார் செகுப்பினும் செகுக்க என்னதூவும் கடிமரம் தடிதல் ஓம்பினன். எவ்வளவு நம்ம மரபோடு இருந்திருக்காங்க பாருங்க, அறநெறியோடு. மன்னா, உனக்கு ஒன்று சொல்லுவேன் கேள். நீ மற்றவர்களுடைய நாட்டை எல்லாம் கைப்பற்றக்கூடிய காலத்துல அங்க இருக்கக்கூடிய விளைச்சல் நிலங்களை எல்லாம் உன்னுடைய வீரர்கள் கைப்பற்றினால் கைப்பற்றிட்டு போகட்டும், அந்த ஊரையே நீ தீயிட்டு கொளுத்தினாலும் பரவாயில்ல, கொளுத்திக்க, ஆனால் வேல் மறவர்களையும் நீ குத்தி கொன்றாலும் கொல்லட்டும், நீ என்ன செஞ்சாலும் பகைவர் நாட்டு காவல் மரங்களை மட்டும் வெட்டாதே, அதை மட்டும் கைவிட்டு விடுக, அவை உன் யானைகளை கட்டி வைப்பதற்கு உதவும்னு எங்க இருந்து எங்க சொல்றாங்க பாருங்க. இப்படி அழகாக நிறைய குறிப்புகள் அடங்கிய இந்த பகுதியோடு இன்னும் ஒரே ஒரு குறிப்பு தான் இருக்கு, அதை சொல்லி நிறைவு பண்ணிடுறேன். பெரும்பானாற்று படையில் பகற்பெயல் துளியின் மின்னு நிமிர்ந்தாங்கு புனையிருள் கதுப்பு அகம் பொலிய பொன்னின். அதாவது நல்ல வலிமையான கடல்ல நீரை எடுத்துட்டு போய் பருவ காலத்தில் முகிலிருந்து பகற்காலத்தில் பெய்யக்கூடிய மழையின் கண் ஓடக்கூடிய மின்னல், அந்த மின்னல் எப்படி ஓடினார் போல அங்கே மின்னு நிமிர்ந்தாங்கு கையாளப்பட்டிருக்கிறது. இந்த கவவு அப்படின்னு ஒரு சொல் நம்ம இந்த பாடல்ல கவனிச்சிருப்பீங்க. தொல்காப்பியத்தில் அது உரி சொல்லாகவும் பெயர் சொல்லாகவும் காட்டப்படுகிறது. கவவும் அப்படின்னு சொல்றது ஒரு வினை முற்று, எதிர்கால வினையச்சம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒவ்வொரு சொல்லாடலையும் பாருங்க, கவவும் கவவ கவவின்னு ஒண்ணுக்கும், கவவியார் கவவினாள் அப்படின்னு சொல்லக்கூடியவை, கவவு கை அப்படின்னு, இது எல்லாமே வளைத்து அரவணைத்து கொள்ளக்கூடிய, கவ்வும்னு சொல்றோம் இல்லையா, அதோடைய சுருக்கமாக இந்த கவவு வளைத்து அரவணைத்து கொள்ளக்கூடிய பொருளைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. இப்படியாக இந்த பாகம் 16 உங்கள் அனைவரோடு பகிர்ந்து கொண்டமையில் மகிழ்ச்சி கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த நம் நிறுவனருக்கும் காது கொடுத்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் பாதம் பணிந்த நன்றியை தெரிவித்து அடுத்த பாகத்தில் நான் மீண்டும் தொடர்கிறேன். நன்றி, வணக்கம்.